Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு வந்து புரோகிராமிங் தேவையா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதனால அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய அட்வர்டைஸ்மென்ட்ல பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து எந்த டிகிரியும் தேவையில்லை, சோ இந்த வந்து படிச்சா போதும், உங்களால வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்ல வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மென்ட் வந்து பார்த்திருப்பீங்க. சோ எப்போ எந்த டிகிரியும் இல்லாம, எந்த விதமான குவாலிஃபிகேஷன் இல்லாம சோ எப்படி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற சந்தேகங்கள் வந்து நிறைய பேருடைய மைண்ட் செட்ல இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து இப்போ பீக்ல இருக்க ஒரு டெக்னாலஜி. சோ அதனால நிறைய பேர் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்க. சோ இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து புரோகிராமிங் தேவையா இல்லையா, உண்மையிலே எப்படி தான் நம்ம வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகிறது, டேட்டா அனலிட்டிக்ஸ் எப்படி வந்து கத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சோ அதுக்கான எல்லா விஷயமான டவுட்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து கிளியரா பார்த்தலாம். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டீங்க அப்படினா இத வந்து ஈஸியா எப்படி வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படினு கேட்டிங்கனா, நீங்க இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்க இடத்துலயே நமக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும். சோ வந்து இந்த டீம் இந்த ஓவர்ல இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க, இந்த டீம் வந்து இவ்வளவு ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க, இந்த ஓவர்ல இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க, இந்த ஓவர்ல விக்கெட் போயிருக்கு. சோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த மேட்சோட இடையிலேயே நமக்கு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து வியூ பண்ணி காமிப்பாங்க. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு தேவையா, ஒரு மேட்ச் பார்க்குற எனக்கு தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்கோரை பார்க்க போகிறோம், எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க, நீ எவ்வளோ அடித்தா வின்னு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் போதும். ஸோ எதுக்காக நம்ம வந்து இப்போ கிராஃப் வந்து இந்த இடத்துல இது பண்ணணும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக பார்க்கறதுனால ஈஸியாக அங்கே இருக்க டேட்டாஸை நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 ஓவரில் எந்த ஓவரில் வந்து அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்கோர் அந்த கிராஃபை பார்த்தா மட்டும் போதும் நம்மளால் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஒரு 18வது ஓவரில் வந்து நிறைய ரன் அடிச்சிருக்காங்க, இப்போ ஒரு 25வது ஓவரில் வந்து 25 ரன் போயிருக்கு அப்படிங்கிறத கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுனால குயிக்காக நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நமக்கு டேட்டா அனலிட்டிக்ஸுக்கு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு வந்து ஒரு வேல்யூவும் ஒய் ஆக்சிஸில் நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூவும், ஸோ மொத்தம் 2 வேல்யூஸும் மட்டும் இருந்தால் போது நம்மளால் வந்து ஈஸியாக வந்து விஷுவலைசேஷன் பண்ணி ஒரு காமிக்க முடியும். இதை வந்து நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 வேல்யூ வாங்கி நம்மளே என்ன பண்ணியிருப்போம், ஒரு கிராஃபில் வந்து கிராஃப் வரைஞ்சி எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணி ஒரு பென்சிலை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இழுத்து விட்டு இதான் கிராஃப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அதுதான் டெவலப் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் விஷுவலைசேஷன் கான்செப்ட்டுங்கிறது உள்ள என்ட்ராயிட்டே இருக்குது. இப்போ கிரிக்கெட்டுக்கு இது தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் நம்ம இருந்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அனலைசிஸ்லையும் இந்த வந்து டேட்டாஸ் வந்து இன்றைக்கி எவ்வளோ வந்து வந்திருக்கு, நேற்று எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரியான பாசிட்டிவ் டேட்டாஸை வச்சு அனலைசிஸ் பண்ணி விஷுவல் பண்ணி பார்க்குறதுனால ஈஸியாக மணியை வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஒரு கான்செப்டில் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்டாக இருந்தாலும் சரி, அதை வச்சு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குற கான்செப்ட்டுக்கும் இந்த டேட்டா அனலைசிஸ் டேட்டா விஷுவலைசேஷன் நமக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லையும் எல்லா டொமைன்லையும் ஒர்க் ஆகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பார்க்குறது வெறும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மட்டும் கிடையாது, கிராஃப்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அனாலிசிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைன் சார்ட்டு, நம்ம வந்து ஸ்கேட்டர் பிளாட்டு, பை சார்ட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சேனல்லே இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ், நிறைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ டேட்டா அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு டேட்டா, அதாவது என்னென்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வியூ பண்ணுறது தான் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஃப் வந்து நிறைய டைப்ஸாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் என்டர் ஆகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த மிஷின் லேர்னிங்கோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். டேட்டா சயின்ஸுக்கு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் டேட்டாஸை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி தான் காமிப்பாங்க. அதுதான் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்த டேட்டா அனாலிசிஸ் நிறைய இடங்களில் வந்து ரியல் டைமில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து மெயின் கான்செப்ட்டில் என்டர் ஆகும். டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து ப்ரோக்ராமிங் தேவையா இல்லையா, டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் தேவையா இல்லைன்னு கேட்டால், ப்ரோக்ராம் இல்லாமலும் ஒர்க் பண்ணலாம், ப்ரோக்ராம் வச்சு நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரோக்ராம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் ஒரு விஷுவல் பண்ணி காமிப்பீங்க அப்படின்னா, டேட்டா அப்படின்ற வாடும் போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோம். அந்த டேட்டா அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ டேட்டாவுடைய மீனிங் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம ஸ்கூலில் வரைஞ்ச கிராஃபில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு நம்பர் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் டேட்டா. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேட்டாவை விஷுவல் பண்ணி காமிக்கிறது, விஷுவல் பண்ணி காமிக்கிறது அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரியான மீனிங்கில் வந்து கொண்டு வராங்க. ஸோ வேறு வந்து நீங்கள் எதுவுமே வந்து திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. இந்த டேட்டா என்ன டேட்டாவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு ப்ரோக்ராமிங் தேவையா இல்லையா அப்படின்ற கான்செப்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா,
டேட்டா அனலைசிஸில் வந்து ப்ரோக்ராமிங் இருந்தும் ஒர்க் பண்ணலாம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம எக்ஸல் சீட் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸல் சீட்லேயே நம்ம டேட்டாஸை கொடுத்து ஆல்ரெடி வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஜென்ரேட் பண்ண சொன்னால் அதுவே நிறைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு சம் கோட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம என்டர் பண்ணால் போதும், டேட்டாஸை வச்சு அதுவே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை ரெடி பண்ணி தரும். அண்ட் அதே மாதிரி டூல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டேப்லூ, பவர் பிஐ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லாமல் இந்த டூல்ஸை ஆக்சஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை உங்களால் வந்து விஷுவல் பண்ண முடியும். நீங்கள் வந்து டேட்டா அனலைசிஸ் கம்பெனிஸ்குள்ளே இதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட்டா அனலிசிஸுக்கு ப்ரோக்ராமிங் வச்சு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ப்ரோக்ராமிங் வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ உங்கள் ஜாப் ரோலை வந்து கேரண்டின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரோக்ராம் இல்லாமல் பண்ணுறது யாராலையும் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே ப்ரோக்ராமிங் இல்லாமல் டூல்ஸை கற்றுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே உள்ள வர முடியும். இதே ப்ரோக்ராமிங் மூலமாக நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இது பண்ணோம் அப்படின்னா அது நம்ம நார்மல் டூலை விட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் மூலமாக பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இல்லைனா ஆர் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ரெடி பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் எண்டில் எஸ்கியூஎல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பைத்தானுங்கிற இதை யூஸ் பண்ணும்போது பைத்தானுடைய ப்ரோக்ராமிங் வந்து எனக்கு ஃபுல்லாக தேவையான்னு கேட்டால் நம்ம வந்து சம் பேக்கேஜஸ் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் அண்ட் அதே மாதிரி சிபான், பிளாட்லி இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இந்த பேக்கேஜஸ் ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ப்ரோக்ராமிங் மூலமாக நம்ம வந்து கோட் மூலமாகவே ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோடைய மெயின் இது கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிசிஸ் வந்து ப்ரோக்ராமிங் மூலமாகவும் பண்ணலாம், ப்ரோக்ராம் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராமிங் மூலமாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்லி நீங்கள் வந்து நான் வந்து உங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதாச்சும் டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஈஸியாக சர்வே பண்ண முடியும் அப்படின்றவங்க ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணி கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் எனக்கு ஆகாது, எனக்கு ப்ரோக்ராமிங்னாலே வராது, நான் வந்து ப்ரோக்ராமிங்கான பேக்ரவுண்டும் கிடையாது, பட் என்னால் வந்து டேட்டா அனலிசிஸில் ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டேப்லூ, பவர் பிஐ இந்த மாதிரியான டூலை கற்றுக்கிட்டு அதில் அதுலேயும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு டேட்டா அனலிசிஸுங்கிற ஜாப் ரோலை தேடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிசிஸ் பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலே கொடுத்துருக்கோம். எப்படி வந்து பைத்தான் மூலமாக கற்றுக்கிறது, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிற எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து கூட கற்றுக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.